தாம்பாளம் எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாளத்துல 3 வகையான பழங்கள், மா, பலா, வாழை. கிடைச்சா 3 கனிகள், மா, பலா, வாழை. கிடைக்கலனா என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழம் வச்சுக்கோங்க. அது தவிர்த்து சில பேருக்கு இந்த கொன்றை மலர் இருக்கு இல்லையா, சரக்கொன்றை மலர்னு சொல்லுவாங்க, அந்த பூ வச்சுக்குவாங்க. இல்ல உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அந்த பூ வச்சுக்கோங்க. மஞ்சள் நிறத்துல அந்த மலர்கள் இருந்தா நல்லா இருக்கும். சாமந்தி பூ கிடைக்கும், அந்த சாமந்தி பூ வச்சுக்கலாம். மல்லிப்பூ கிடைச்சதுன்னா கூட மல்லிப்பூ வச்சுக்கோங்க, ஒன்னும் தப்பு இல்லை. வெற்றிலை பாக்கு, ஒரு எலுமிச்சம் பழம் ஒண்ணு நாம அதில் வச்சுக்கலாம். ஏன்னா எலுமிச்சம் பழம் எப்பயுமே வெற்றிக்குரியது. மண்ணாடி ஒண்ணு வைக்கணும், நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி, அதோட சேர்த்து நாணயங்கள், நகைகள். தாம்பாளத்தை அழகா தயார் பண்ணி அதை கொண்டு போய் நம்ம படுக்கிற இடத்துல வச்சிடலாம். வச்சுட்டு காலையில எழுந்த உடனேயே முதல்ல நாம அந்த தாம்பாளத்தை பார்த்துட்டு அதுல இருக்கிற பொருட்களை தொட்டு நம்முடைய கண்கள்ல ஒத்திக்கிட்டு கண்ணாடியில நம்முடைய முகத்தை பார்த்துட்டு இந்த ஆண்டு மகிழ்ச்சியான ஆண்டாக, சந்தோஷமான ஆண்டாக, வெற்றியான ஆண்டாக அமையணும் அப்படின்னு நம்முடைய குல தெய்வத்தையும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் முதல்ல அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது